இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள தமிழக பட்ஜெட் குறித்து பல்வேறு கட்சியினரும் தெரிவித்திருக்கும் கருத்துகளையும் ஆளும் அதிமுக தரப்பில் அதற்கு சொல்லப்படும் எதிர்கருத்துகளையும் பார்க்கலாம். இதே ஜெயலலிதா தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக இப்போது 2வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கு. ஆக ஆட்சிக்கு வந்து தொடக்கத்திலேயே 2,52,000 கோடி கடன் இருக்குன்னு இந்த நிதிநிலை அறிக்கையில் நிதியமைச்சர் படிக்கிறப்ப அவரே வாக்குமூலம் வழங்கியிருக்காருன்னா இதை விட வெட்கக்கேடு வேறொன்றும் இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த கடனை எப்படி சரி கட்ட போகிறாங்க, அதற்கு என்ன நிதி ஆதாரத்தை உருவாக்க போகிறாங்க என்ற அந்த செய்திகளும் அந்த விளக்கங்களும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை. இந்த பற்றாக்குறையை கடன் வாங்கி சரி கட்டப் போகிறோமா, அல்லது இது பஸ் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, மின் கட்டண உயர்வு என்று மக்கள் தலையிலே கட்டணங்களை உயர்த்தி அதை சரி செய்ய போகிறோமா என்பதுதான் பிரச்சனை. பொதுமக்கள் ஒரு அரசாங்கத்தினுடைய நிதிநிலை அறிக்கையை தயாரிக்கிற பொழுது அது ஏழை எளிய மக்களுடைய பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை எடுப்பது போல் அமைந்து விடக்கூடாது. அவர்களுடைய வாழ்க்கை தரம், அவர்களுடைய குடும்ப சுமையை நாம் அதிகரித்து விடக்கூடாது. ஆகவே அந்த சூழ்நிலையிலே கடன் வாங்கி அதை சரி கட்டுவதும் அந்த கடனுக்கு வட்டி கட்டுவதும் தவறல்ல. விவசாயிகளுக்கு அவர்கள் எதிர்பார்த்த கடன் நிவாரணம் கிடைக்கப்பெறவில்லை. விவசாய கடனை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் விவசாயிகள், ஆனால் அது செய்யப்படவில்லை. சிறு குறு விவசாயிகள் என்கிற பொழுது அவர்களே பயிர் செய்து அவர்களே பாடுபடக்கூடிய, தங்களுடைய நிலத்திலே தாங்களே பாடுபடக்கூடியவர்கள் அவர்கள். பெரிய விவசாயிகள் என்கிற பொழுது பெரிய நில சொந்தக்காரர்கள், அவர்களாலே இழப்பை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறது. ஆகையினாலே தான் நாம் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று கருதுகிற பொழுது சிறு குறு விவசாயிகளுக்குத்தான் தர வேண்டும். பற்றாக்குறையை பல கோடி ரூபாய்க்கு வைத்துக்கொண்டு புதிய புதிய திட்டங்களை அறிவிப்பது என்பது ஒருபுறம் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அரசு பணி என்றாலும் கூட, மறுபுறம் மக்களை ஏமாற்றக்கூடிய செயலாக இருக்கக்கூடாது என்று நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். பற்றாக்குறை, கடன் தொல்லை, கடனை சுமையை குறைப்பதற்கான என்ன திட்டங்கள், அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான என்ன திட்டங்கள், இயற்கை வளத்தை பாதுகாப்பதற்கான என்ன திட்டங்கள், டாஸ்மாகினால் வரும் இழப்பை ஈடு செய்வதற்கான என்ன திட்டங்கள், இவையெல்லாம் இல்லாத பட்ஜெட்டாகவே இருக்கிறது. அதனால் தான் சொன்னேன், வரி இல்லாத பட்ஜெட் என்று அவர்கள் பிரகடனப்படுத்திக் கொள்கிறார்கள். சரியில்லாத பட்ஜெட்டாகத்தான் எனக்கு இது தோன்றுகிறது. வருவாய் கணக்கிலே ஒரு 15,000 கோடி பற்றாக்குறை இருக்கிறது என்பது மிகப்பெரிய காரியம் அல்ல. ஏனென்றால் அதன் மூலம் அதை நாம் சரி செய்ய வேண்டும் என்று ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்களை குறைத்திருப்பதில் அர்த்தமில்லை. அதை நாளாவட்டத்திலே செலவினங்களை குறைப்பதன் மூலம் சரி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இயற்கை சீற்றங்களில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே குடிசைகளை மாற்றுவதற்கு அரசு முன்னுரிமை அளித்திருக்க வேண்டும். 10 ஆண்டுகள் 10 லட்சம் வீடுகள் என்பது போதுமானதாக இல்லை. வீடு கட்டுகிற திட்டம் ஏழைகளுக்கு ஒரு வசதியை தேடித் தருவது மட்டுமல்ல, பொருளாதார வளர்ச்சியும் ஊக்கப்படுத்துகிற ஒரு திட்டமாகவும் அது ஒரு நல்ல திட்டம். அதே போல் இன்னும் தொழில்துறை, பல்வேறு துறைகளையும் ஒவ்வொரு துறையிலேயும் எடுத்து அந்தந்த துறையை எவ்வாறு ஊக்குவிப்பது என்கின்ற வகையில் அதை திட்டம் போட்டு செய்திருக்கின்றார்கள். நான் உண்மையே குறிப்பிட்டதைப் போல இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே கூட இருப்பதை கொண்டு மிகவும் சிறப்பாக திட்டமிட்டு இந்த நிதிநிலை அறிக்கையை கொண்டு வந்திருக்கிறார்கள்.